2026ல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த Asus TUF F16 லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நமக்கு வந்து யார் ஸ்பான்சர் பண்ணா அப்படின்றத இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். நான் எனக்கு வந்து இந்த பாக்ஸை பார்க்கவுமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா இந்த லேப்டாப் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கு. நம்ம லேப்டாப்பை அன்பாக்சிங் பண்ணிட்டு லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேப்டாப்பை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக லேப்டாப்பை வந்து அன்பாக்சிங் பண்ண உடனே அதில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு கவர் பண்ணி நமக்கு வந்து லேப்டாப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப்பை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணிடுவோம். அதில் வந்து ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. 240 வாட்ஸ் சார்ஜரும் வந்து நமக்கு இதுக்கு வந்துடுது. ஸோ சார்ஜர் வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குங்க. ஓகே, லேப்டாப்போட வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 கிலோ 30 கிராம் இருக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லேப்டாப்போட டிசைன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே வந்து நல்லா சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹிஞ்சோட டிசைன்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த லேப்டாப்ல வந்து இந்த ஹிஞ்சோட டிசைன்லாம் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். அதே மாதிரி லோகோ, ஸோ Asus TUFோட லோகோக்கு வந்து நிறைய பேர் வந்து அடிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பெட்டரா இருக்கு. லேப்டாப் பார்க்கும் போதே ஒரு ப்ரொஃபஷனல் லுக் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த லேப்டாப் வந்து சிங்கிள் ஹேண்ட்ல வந்து ஈஸியாவே நம்மளால வந்து ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ லேப்டாப்போட ஹிஞ்ச் வந்து ரொம்பவும் ஸ்மூத்தா இருக்கு. ரெண்டாவது இந்த லேப்டாப்போட கூலிங் சிஸ்டம் இதை பொறுத்தளவு ரொம்பவும் பெட்டரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா பேக் சைடு வந்து அந்த ஏர் ஃப்ளோ வெளில வரதுக்கும், அதே மாதிரி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து அந்த ஏர் ஃப்ளோ வெளில வரதுக்கு வந்து சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லேண்ட் போர்ட் இருக்கு, HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 Thunderbolt 4 போர்ட் இருக்கு, ஒரு USB போர்ட், ஒரு ஆடியோ ஜாக் போர்ட். டஃப் கேமியை பொறுத்த அளவு கீபோர்டு RGBல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கீ பிரஸ் பண்ணும்பொழுது ரொம்பவும் வந்து ஸ்மூத்தாவே ஒர்க் ஆகுது. மவுஸ் பேடை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவும் சாஃப்டா இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா நம்ம லேப்டாப் ஆன் பண்ணோன்னே சென்டர்ல வந்து ஒரு 4 LED லைட் எரியும். அது எதுக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். ஒன்று வந்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆன் பண்றது இண்டிகேஷன் ஒன்று, அதுல பேட்டரி இண்டிகேஷன், பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த இண்டிகேஷன் ஒன்று காமிக்கும், ஹார்ட் டிஸ்க் எந்த அளவுக்கு லோட் எடுக்குது அப்படின்றது காமிக்கும். ஒன்று ஃபிளைட் மோட்ல உள்ளது. ஸோ இந்த 4 LED லைட்டும் எதுக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா Asus TUF Gaming F16. ப்ராசஸர் நம்ம எடுத்துட்டோம்னா Intel Core 5 210H. கோரை பொறுத்தளவு 8 கோர் 16 த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்றது 2.2 GHz இருந்து அப் டு 4.8 GHz வரைக்கும் கோர் அப்படின்றது இருக்கு. இந்த லேப்டாப்போட ரேம் நீங்க எடுத்தீங்கன்னா 16 GB DDR5 ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. NVMe பொறுத்தளவு 512 GB கொடுத்துருக்காங்க. கிராபிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா RTX 4050 கிராபிக்ஸ் தான் வந்து இந்த லேப்டாப்ல கொடுத்துருக்காங்க. 6 GB VRAM இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து இன்டெல் ப்ராசஸர் அப்படின்றதுனால இதுல இன்டெல் கிராபிக்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 144 ஹெட்ஸும் அதே மாதிரி 300 நிட்ஸும் வந்து இந்த லேப்டாப்போட டிஸ்பிளேல இருக்கு. ஏன்னா இந்த லேப்டாப்போட வீடியோ குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இதுல வந்து HDR சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க வீடியோவுக்கு. அப்படின்றப்ப நம்ம வந்து இதுல ஒரு மூவி பார்க்கறதா இருக்கட்டும், நம்ம வந்து யூடியூப்ல ஒரு 4K வீடியோஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அப்படின்றப்ப அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட சினிபெஞ்ச் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதுல சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் 85 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் 633 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்றப்ப இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். மெயினா இந்த லேப்டாப்ல நம்ம பேசக்கூடியது வந்து இதுல RTX 4050 கிராபிக்ஸ் பத்தி தான். ஏன்னா அதுக்காக தான் வந்து இந்த லேப்டாப் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி வாங்குறாங்க. அப்ப இந்த RTX 4050 லேப்டாப்பை பொறுத்தளவு இந்த லேப்டாப்ல TGP அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 140 வாட்ஸ் TGP இருக்கு. கூட கோர் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2560 இருக்கு. அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு கேமிங் பிளே பண்றப்ப எப்படி இருக்கும் இந்த லேப்டாப்ல அதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம 3D மார்க் எடுத்துட்டு நம்ம ஒரு கேமிங் பிளே பண்ணி பார்ப்போம். இதுல 3D பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரன் பண்ணி பார்க்கும்பொழுது கிராபிக்ஸ் ஸ்கோர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8007, அதே CPU கோர் எடுத்துக்கிட்டோம்னா 8561. அப்ப இந்த இடத்துல RTX 4050 கிராபிக்ஸ் அப்படின்றது பெட்டராவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதாவது RTX 4050 கிராபிக்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் ரியலா நம்ம ஒரு கேமிங் பிளே பண்ணி அது எப்படி இருக்கு, எவ்வளவு FPS இருக்குன்னு பாக்குறோம்ல, அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ அதை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணும்போது நான் வந்து ஒரு மீடியம் செட்டிங்ஸ்ல வச்சு நான் பிளே பண்ணேன் அப்படின்னா 90 FPS இருந்து ஒரு 120 FPS வரைக்கும் நமக்கு போயிட்டு இருக்கு. அதுவே வந்து நான் ஹை செட்டிங்ஸ்ல வச்சு ஒரு கேமிங் நான் பிளே பண்ணும்போது FPS 168 வரைக்கும் போகுது.
இது வந்து நம்ம ஒவ்வொரு கேமுக்கு தகுந்த மாதிரி இந்த FPS அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த RTX 4050 கிராபிக்ஸை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா 200+ மேல வந்து FPS போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து என்னதான் FPS வந்து நமக்கு வந்து பெட்டரா கிடைச்சாலும் இந்த இடத்துல வந்து நம்ம CPUவோட டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. அதே மாதிரி நம்ம GPUவோட டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 80 டிகிரி வரைக்கும் நமக்கு போகுது. நம்ம வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனால் நம்ம வந்து ஒரு ASUS TUF கேமிங் நம்ம பிளே பண்ணும்போது அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு எடிட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா DaVinci Resolve தான் வந்து இதுல நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம லேயர் மேல லேயர் நம்ம கொடுத்தாலும் 4K வீடியோ நமக்கு வந்து இதுல ஸ்மூத்தாவே வந்து ரன் ஆகுது. முக்கியமா இந்த லேப்டாப்போட ஸ்பீக்கரை வந்து நம்ம சொல்லியாகணும். ஸ்பீக்கரை பொறுத்தளவு என்னன்னா இந்த லேப்டாப்போட பாட்டம்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க 2 ஸ்பீக்கர். அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு டேபிள்ல வச்சு யூஸ் பண்ணும் பொழுது ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கு, குறை சொல்ல முடியாது. அதுவே நீங்க வந்து ஒரு பெட்ல வச்சு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு வெளில வரவே வராது. இந்த லேப்டாப்ல சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. முக்கியமா இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். என்னன்னா இதுல வந்து Intel Core 5 210H சீரிஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நான் இதுல பேட்டரி பேக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்ததை விட பேட்டரி பேக் வந்து சூப்பராகவே இருக்கு. இதுல 56 Wh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா 4 to 6 hours வரைக்கும் இதுல பேட்டரி பேக் நிற்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் யூடியூப்ல சும்மா பேசிக்கா ஒரு வீடியோவை பிளே பண்ணி நான் வந்து டைமை நோட் பண்ணிக்கிட்டேன். அது டைம் நோட் பண்ணி நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது குறைஞ்சது 2 ஹவர்ஸுக்கு மேல வந்து பேட்டரி பேக் வந்து இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும் இந்த பேட்டரியை பொறுத்தளவு. ஓகே, இவ்வளவு தூரம் வந்து நம்ம இந்த லேப்டாப்பை வந்து பார்த்தாச்சு. ஒரு சர்வீஸ் சென்டருக்குள்ள வந்துட்டு இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பாய் போயிடும். அதான் என்ன பண்றோம்னா இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு என்னன்னா நமக்கு வந்து 56 Wh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்லா லாங் பேட்டரியாவே இருக்கு. இதுல வந்து NVMe வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. 1 TB வரைக்கும் நம்ம இதுல எக்ஸஸா வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். RAM ஸ்லாட்டை பொறுத்தவரை 2 ஸ்லாட் இருக்கு. அதுல ஒரு ஸ்லாட்ல வந்து ஆல்ரெடி DDR5 RAM இருக்கு. உங்களுக்கு இன்னொரு 16 GB வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்லாட்டும் இருக்கு. அதுல நீங்க அப்கிரேடபிள் பண்ணிக்கலாம். லேப்டாப்போட பேக் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஏர் போறதுக்கான அந்த கேப் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படின்றது இந்த கூலிங் சிஸ்டம் அப்படின்றது நல்லாவே இருக்கு. நான் இந்த லேப்டாப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த லேப்டாப்போட பிரைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 73,000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. பிளிப்கார்ட் ஆஃபர்ல தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ சம்மர் சேல் போட்டாங்கல்ல அதுல வாங்கியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பான்சர் யாரு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, யாரும் இல்லைங்க. ஏன்னா நம்மளோட சேனல் பார்த்து அவங்க வந்து இந்த ASUS TUF F16 லேப்டாப்பை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பாலாஜி அப்படின்றது அவரோட நேமு. லேப்டாப் வந்து ஒரு வாங்கின கையோட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, ஆனால் இதில் என்னென்னலாம் செக் பண்ணணுமோ எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இதை நான் சேனலில் வீடியோவாக பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டப்ப லேப்டாப்பை நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் கிட்டத்தட்ட 4 நாளாக நம்ம ஷாப்பில் தான் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோட வேல்யூ என்ன அப்படின்றது புரியும். அதே மாதிரி நம்மளோட சேனலை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் புரியும். ASUS TUF பற்றி நிறைய நான் பேசிட்டு வந்திருக்கேன். என்னன்னா இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை 2025 மாடல் ASUS TUF F16 அப்படின்றது இந்த லேப்டாப்போட டிசைன் அப்படின்றது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மதர் போர்டோட டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ASUS TUF லேப்டாப்பில் சிபியோட ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனுக்கு கீழே மதர் போர்டு இருக்கும். அது வந்து பேர்ன் ஆகிடும். அந்த நீட்டிட்டு இருக்கிற அந்த கம்பினால வந்து கீழே பேர்ன் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அந்த சைஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சது. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க மதர் போர்டில் எந்த ஒரு டிசைனும் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சரி ஒருவேளை ட்ராக் எல்லாம் இருக்காது போல, நம்ம வந்து சும்மா தான் அந்த டம்மியாக தான் வச்சிருக்காங்க, அது கீழே ட்ராக் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினச்சேன் அந்த ஃபேனுக்கு கீழே. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப மைனூட்டாக கவனிக்கும் பொழுது அந்த CPU ஃபேனுக்கு கீழே மதர் போர்டு கிட்ட நிறைய ட்ராக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு மதர் போர்டு பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா 2025 மாடலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை ஏற்றுக்காதீங்க. வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து வாங்கும்பொழுதே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ASUS TUF F16 தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பிடிச்சாரு. நீங்கள் வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதை பொறுத்தளவு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 3 years, அதாவது டோட்டல் 3 years வந்து வாரண்டி இருக்கிற மாதிரி இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கிருங்க அப்படின்னு. அதனால் வாங்கும்பொழுதே இந்த லேப்டாப்புக்கு 3 years வாரண்டி போட்டு வாங்கியிருக்காங்க.
நான் இந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லேப்டாப் வந்து ஒர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 73,000 ரூபாய்க்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆசூஸில் வந்து 13th ஜென் வந்து ஓவர் ஹீட் ஆனிச்சு. ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு அந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து பெட்டராகவே தான் பண்ணியிருக்காங்க. பெட்டர் பைப்பு, நல்லா ஹீட்டிங் வெளியேறதுக்காக எல்லாமே வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆசூஸ் TUF F16 அப்படின்றது பெட்டர் சாய்ஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலாஜி அப்படின்றவருக்கு தான். ஏன்னா நீங்கள் எடுத்துக்க வேணாம், எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கங்க, நீங்கள் லேப்டாப் உங்கள்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் வந்து வீடியோலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லேப்டாப் என்கிட்ட கொடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. அதனால நம்ம சேனல் சார்பாக பாலாஜிக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ஆசூஸ் TUF F16 லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.